இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. ஜெபம் பண்ண கிடவோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கிடவோம். மகிமையும் மாட்சிமையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த மனமகிழ்ச்சியின் நாளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த ஆராதனையிலும் கலந்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் கொடுத்த மேலான கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா, இணையதளத்தின் வாயிலாக ஆண்டவரே இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பேர் பேராய் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஆலயத்தினுடைய நன்மையினாலும் கிருபையினாலும் உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். இந்த ஆராதனையின் வாயிலாக நிறைவான நன்மைகளை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு அருள் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆராதனைக்கு ஆரம்பமாக தேவநாம மகிமைக்காக கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 397, கீதங்களும் கீர்த்தனைகளும் 1. கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 397, கீதங்களும் கீர்த்தனைகளும் 1.
துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரனல்ல என்பேன். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதரரே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கிட வேத வசன பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மை அறிக்கிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவலுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஜெபம் பண்ண கடவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். நம்முடைய பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் திராயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்து நிர்வாகிக்கமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை இருக்கிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தினும் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, நம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ மோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோச்சனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்தியானத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஆசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவி அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றங்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோ. தேவனே, லட்சிக்க விரைவாய் வாரோ. ஆண்டவரே, பிதாவுக்கும் குமாரனும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியோங்கள். கர்த்தருடைய நாமம் பாடுவதாக. சங்கீதம்
95 பாடலாக நாம் பாடுவோம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 119 33 முதல் 48 முடிய. 119ஆம் சங்கீதம் 33 முதல் 48 முடிய. கர்த்தாவே, உமது பிரமாணங்கள் வழி எனக்கு போதியும், முடிவு வரையும் நான் அதை காத்துக்கொள்ளுவேன். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கைக்கொள்ளுவேன். உமது கற்பனையின் பாதைகளை நடத்தும், நான் அதில் பிரியமாய் இருக்கிறேன். என் இருதயம் பொருளாசை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். மாயை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழியில் என்னை உயிர்ப்பியோம். உமக்கு பயப்படுகிறதற்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியேனுக்கு உறுதிப்படுத்தும். நான் அஞ்சுகிற நிந்தையை விளக்கியருளும், உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சியாயிருக்கிறேன், உமது நீதியால் என்னை உயிர்ப்பியோம். கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக. அப்பொழுது என்னை நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு சொல்லுவேன், உம்முடைய வசனத்தை நம்பியிருக்கிறேன். சத்திய வசனம் முற்றிலும் என் வாயின் நீங்கி விடாதையும் நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன். நான் எப்பொழுதும் இன்றைக்கும் உமது வேதத்தை காத்துக்கொள்வேன். நான் உடைய கட்டளையில் ஆராயிரபடியால் விசாலத்திலே நடப்பேன். நான் உடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாகவும் வெட்கப்படாமல் பேசுவேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனையின் பேரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளை கையெடுப்பேன். உமது பிரமாணங்களை குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திருமறை பகுதிகள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிவு செய்யப்பட்ட பழைய ஏற்பாட்டு வேத பகுதி 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம்
வசனங்கள் 1 துவங்கி 11 முடிய. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி. கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப் போகிற போது எலியா எலிசாவோடே கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளுவார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் போகிறேன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளுவார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கரைக்கு போனார்கள். அவர்கள் அக்கரைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில், இதோ அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான் என்பது. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு வேத பகுதி வாசித்து முடிந்தது.
திருமறை பகுதியை வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிவு செய்யப்பட்ட இரண்டாம் வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின முதலாம் நிருபம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 6ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் முடிய. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளினாலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கை கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்தியு பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தம் உள்ள ஏகா சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறவர். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமேன் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தருக்கு கம்பீரமாய் பாடுங்கள். ஆனந்த சத்தத்தோடு நீதிமான் வாருங்கள். கர்த்தரை தேவன் அறியுங்கள். நாமல்ல, அவரை நம்ம உண்டாக்கினார். நாம் அவருடைய ஜனங்களோ உண்மையற்ற நாடுகளோ மாயிருக்கிறோம். அவர் வாசல்களின் துதியோடும் அவர் பிரகாரங்களின் புகழ்ச்சியோடும் பேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறை முறைக்கும் உள்ளது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமை பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாவுக்கு பிறந்தார். 14 காலத்தில் சிலுவையில் அறைந்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்து எழுந்தருளினார். பரலோகத்துக்கு ஏறி சர்வ பிதாவாகிய தேவன் வலதுபார்சலில் வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிரோடு மரித்த நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர விடுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் பண்ண கிடவோம். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே, எங்களுக்கு
உம்முடைய பணியுடைய காருக்கு நீதி திருப்பியோ கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியோ கர்த்தாவே எங்கள் சமாந்தி கட்டளா ஏடோ பராபரனே எங்களை சுத்திகாரியோ ஜபம் பண்ண கிடவோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 3ஆம் ஞாயிறுக்கான சுருக்க ஜபம். சாட்சியாக வாழ்வதே சீசத்துவம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, உம்முடைய வழிநடத்துதலுக்காக உம்மை துதிக்கிறோம். சுயசுரலை தேர்ந்தெடுத்து உம்மோடு கூட இருக்கவும் உம்மை பின்பற்றவும் உம்மை அறிவிக்கவும் உருவாக்கியவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும் என்ற சிந்தையுடன் மனத்தாழ்மையுள்ளவர்களாக சுயத்தை வெறுத்து மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்திட பலன் தாரும். பூமிக்கு உப்பாகவும் உலகிற்கு ஒளியாகவும் வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய ஜனங்கள் வனாந்திரத்திலே மோசையும் ஆரோனையும் எதிர்த்து அவர்களுக்கு விரோதமாய் அடம் சாதித்து கலகம் செய்த நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் கொண்டு வாதையை வரவிட்டு தாவீது ராஜாவின் காலத்திலும் கொள்ளை நோயினாலே 70,000 பேரை சங்காரம் செய்து பின்பு உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து மற்றவர்களை ரட்சித்தீரே. இக்காலத்தில் கொடிய விசைவியாதியினாலே வாரி கொள்ளப்படுகின்ற ஏழை பாவிகளாய் எங்கள் மேல் மனதுருகி எங்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். தேவரின் இரக்கமாய் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதையை நிறுத்தும்படி சங்கார தூதனுக்கு கட்டளையிட்டது போல இப்பொழுது எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இந்த கொடிய விசைவியாதியிலிருந்து எங்களை நீக்கி ரட்சிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தைவனும் உருமாய் தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய்சுயாதனம். தேவரை தஞ்சமாக கொண்டிருக்கும் அடியாராகிய நாங்கள் எந்த விரோத வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களில் நின்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையால் எங்களை காப்பாற்றியருளோம். சர்வவல்லமை நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடந்த பரமபிதாவாய கர்த்தாவே, இந்நாளிலும் இந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் முது பார்வைக்கு நீதியாக இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றும் ஆளுகை நடத்திட வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகாதிசயங்களை செய்கிற சர்வ நித்திய தேவனே, எங்கள் குருமான் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட சபைகளின் மேலும் ஆரோக்கியம் தருவதை கிருபையுள்ள ஆவி அனுப்பி உத்தம பிரியமான நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாய பணியில் ஓயாமல் போய் செய்தருளும். கர்த்தாவே, காரியத்தில் மத்தியசுரமாய் இயேசு கிறிஸ்துவை உண்டாக இதை கட்டளையிட்டருளோம். தருணத்தில் ஒரு முனைப்பட்ட உண்மை நோக்கிகள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபையளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிற அருளி செய்வேன் என்று வாக்குகள் இருக்கிறதே. கர்த்தாவுடையார் எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டதில் இப்படி நிறைவேற்றி இம்மேலும் சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமேல் நித்திய ஜீவன் எங்களுக்கு கட்டளையிட்டருளோம். அறிவிப்புகள். இந்த வாரத்திற்கான சத்திய வசனம். தலைப்பு: சாட்சியாக வாழ்வதே சீசத்துவம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். யாவரும் நாம் இணைந்து வாசிக்கலாம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு,
நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய திருச்சபையிலே பிறந்த நாள், திருமண நாள் பெயர்கள் வாசிக்கப்பட்டு அவர்களுக்கென்று நாம் சிறப்பு பிரார்த்தனையை நம்முடைய ஆராதனைகளிலே நாம் ஏறெடுக்கிறோம். ஒருவேளை பெயர் கொடுக்காதவர்கள், மறந்தவர்கள், நீங்கள் உங்களுடைய பெயர்களை திருமண நாள், பிறந்த நாளிலே தேதி மற்றும் உங்களுடைய பெயர்களை நம்முடைய சபை ஊழியரிடத்திலே கொடுக்கும்படியாக உங்களை அன்போடு கூட ஞாபகப்படுத்துகின்றோம். இப்பொழுது இந்த வாரத்திலே பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களின் பெயர்கள் வாசிக்கப்படும். இன்றும் இந்த வாரமும் பிறந்த நாட்களை கொண்டாடுபவர்கள்: 29/6/2020 திரு எஸ். ஜெபஸ்டின் ஜெயராஜ், சன் ஆஃப் திரு டி. செல்வராஜ். 30/6/2020 திரு டி. பால் பாண்டியன். 2/7/2020 திருமதி என். பிரசன்னா, ஒய்ஃப் ஆஃப் திரு ஏ. ஆர்த்தர் ராஜதுரை. 3/7/2020 திரு எம். ஸ்டீஃபன். திருமண நாட்களை கொண்டாடும் தம்பதிகள்: 2/7/2020 திரு பி. வள்ளிநாயகம் என்ற ராஜ்குமார், திருமதி கே. நிர்மலா பொன்ராணி. பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுவர்களுக்காக தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். வருஷத்தை நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி வருகின்ற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே பெயர் வாசிக்கப்பட்டிருக்கின்ற அன்பு பிள்ளைகளை வாழ்த்தி ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம். கடந்த ஆண்டு முழுவதுமாய் கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்திருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஐயா. இந்த புதிய ஆண்டு அவர்கள் எதிர்பார்த்திருக்கின்ற எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கின்ற ஆண்டாக, நன்மையின் ஆண்டாக இருக்க ஆண்டவர் எல்லா விதமான அனுக்கிரகத்தையும் தயவையும் நிறைவாக அருள் செய்யும்படியாய் உம்முடைய சமூகத்திலே கெஞ்சுகிறோம். இந்த ஆண்டிலே ஆண்டவரை நிச்சயமாகவே அவர்களுடைய வாழ்விலே மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் கிருபை தாரும். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பலவிதமான போராட்டங்களை, பலவிதமான இன்னல்களை உடைய பிள்ளைகள் கடந்து வந்திருக்கலாம், சோதனைகளை கடந்து வந்திருக்கலாம், மேடு பள்ளங்களை தாண்டி வந்திருக்கலாம். ஆனாலும் இம்மட்டுமாய் கரம் பிடித்து வழிநடத்தி வந்திருக்கிறீர். இந்த ஆண்டிலும் உடைய மாறாத கிருபை தாங்கி வழிநடத்தும்படியாய் உடைய சமூகத்திலே கெஞ்சுகிறோம். ஒருவேளை ஆண்டவரை பெயர் வாசிக்காமல் தங்களுடைய பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகின்ற பிள்ளைகளையும் வாழ்த்தி ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய வாழ்வில் கர்த்தர் எல்லா விதமான இகபர நன்மைகளையும் நிறைவாய் தந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. உடைய ஆலயத்தினுடைய சம்பூரணத்தினால் உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். அருளுரைக்கு ஆயத்தமாக நாம் எல்லாரும் எழுந்திருந்து ஆராதனை கீதங்கள் 781, கீதங்களும் கீர்த்தனைகளும் 556,
ஆராதனை கீதங்கள் 781, கீதங்களும் கீர்த்தனைகளும் 556. ஆண்டவரும் உலக மீட்பெருமாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாவதாக. திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு சாட்சியாக வாழ்வதே சீசத்துவம். சாட்சியாக வாழ்வதே சீசத்துவம். 1 தீமோத்தேயு 6:12 சத்திய வசனமாக நாம் வாசிக்க கேட்ட திருமுறை வாக்கியத்தை எடுத்துக்கொள்ளுவோம். 1 தீமோத்தேயு 6:12 விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றி கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினனுமாய் இருக்கிறாய். அன்புக்குரியவர்களே, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 1 நிருபத்திலே இந்த காரியத்தை அவர் தெளிவுபடுத்துகிறார். சாட்சியாக வாழ்வதே சீசத்துவம்.
இன்றைய நாட்களிலே கிறிஸ்தவரிடத்திலே ஜனங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம் சாட்சி நிறைந்த வாழ்வு. கிறிஸ்தவர்களா இப்படி ஒரு காரியத்தை செய்கிறார்கள் என்ற ஒரு சூழ்நிலைக்கு நாம் ஆளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? நம்முடைய வாழ்வை குறித்ததான எண்ணங்கள், நம்முடைய வாழ்வை குறித்ததான காரியங்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் விரும்புகிறார்கள். மைசூர் போர் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஹைதர் அலிக்கும் கிழக்கிந்திய கம்பெனியருக்கும் உடன்பாடு ஏற்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அதற்கான காரியங்களை மேற்கொண்டார்கள். அந்த சூழ்நிலையிலே 2 பேருக்கும் சமரசம் ஏற்படுத்தப்பட வேண்டும், உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட வேண்டும். இந்த நிலையிலே யார் இதற்கு உடன்பட்டு காரியங்களை மேற்கொள்வார்கள் என்று சொல்லி இருவருமாக பேசி கொண்டிருந்த பொழுது இந்த ஹைதர் அலி அவர்கள் சொன்னார்களாம், ஸ்வாட்சையரை கூப்பிடுங்கள், அவர்தான் ஒரு உண்மையான ஊழியர், உத்தமமான ஒரு மனிதர், உண்மையை பேசக்கூடியவர். ஆகையினாலே அவரை அழைத்து அவரை நடுநிலைப்படுத்தி நாம் நம்முடைய சமாதான உடன்பாடுகளை எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி கூறினான் என்று சொல்லி வரலாறு கூறுகிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வு சாட்சி நிறைந்த வாழ்வாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படி சாட்சியாக வாழ்வதுதான் சீசத்துவத்தின் அடையாளமாக இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அதிலே ஒரு காரியம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லி ஆண்டவர் நாத்தான்வேலை குறித்து ஒரு சாட்சியை பகிர்வதை நாம் பார்க்கிறோம். அதே போல யோவான் ஸ்நானகனை குறித்து ஆண்டவர் இவ்விதமாக சொன்னார். யோவான் 5ஆம் அதிகாரத்திலே அவனை குறித்து சொல்லுகின்ற பொழுது 35ஆம் வசனத்திலே அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் என்று சொல்லி ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். பாருங்கள், நம்முடைய வாழ்விலே சாட்சி என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்மை குறித்து எப்படி இவர்கள் சொல்லுகிறார்கள்? இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் தங்களுடைய வாழ்விலே கிறிஸ்துவை காண்பிக்கின்றவர்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு நம்முடைய வாழ்வு பரிசுத்தம் நிறைந்ததாக காணப்பட வேண்டும். இங்கு அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். ஏனென்றால் தீமோத்தேயு ஒரு வாலிபனாக இருக்கின்றபடியினாலே அவனுடைய சாட்சியின் வாழ்வு சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட இந்த பகுதியை அவர் எழுதுகிறார். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது நம்முடைய வாழ்விலே கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய காரியம். 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு என்ன? ஆண்டவருக்குள் நிலைத்திருக்கின்ற ஒரு வாழ்வு. அது எதற்கு? நித்திய ஜீவனை பற்றி பிடித்து கொள்வதற்காக. அப்படி என்றால் இந்த நித்திய ஜீவனை பற்றி பிடித்து கொள்வதற்கு நாம் சாட்சியாக வாழ வேண்டும். அது சீசத்துவத்தின் அடையாளமாக இருக்கிறது. அப்படியாக சாட்சியாக வாழ வேண்டும் என்றால் செய்ய வேண்டிய காரியம் என்ன? முதலாவதாக 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கின்ற பொழுது, கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகளுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும், இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக நல்ல போராட்டத்தை போராடு. நல்ல போராட்டத்தை போராடு. நல்ல போராட்டத்தை போராடு என்றால் என்ன? பலவிதமான இன்னல்கள், பலவிதமான காரியங்கள், பலவிதமான கெட்ட சிந்தைகள், ஒருவேளை நாம் சத்தியத்திலே நடக்கக்கூடாத அளவிற்கு பலவிதமான காரியங்கள் நம்மை சுற்றி வருகின்ற பொழுது இந்த காரியங்களை எதிர்த்து நிற்க நாம் அழைக்கப்படுகிறோம். அநேக நேரங்களிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மை சுற்றி வருகின்ற பொழுது அதற்கு இசைந்து நம்முடைய மனதை செலுத்துகின்ற பொழுது ஆண்டவருடைய அன்பை இழந்து ஆண்டவரை விட்டு தூரமாய் போய்விடுகிறோம். இங்கு அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிற காரியம் என்ன? நீ நல்ல போராட்டத்தை போராடு. ஒருவேளை நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வேண்டும் என்றால் பலவிதமான போராட்டங்களின் வழியாக கடந்து செல்ல வேண்டும், கஷ்டங்களின் பாடுகளின் வழியாக கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நாம் இங்கு பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன? முதலாவது நல்ல போராட்டத்தை போராடு.
போராட்டத்தை போராட வேண்டும் என்றால் பலவிதமான இன்னலின் வாயிலாக நாம் கடந்து செல்ல வேண்டும். அந்த இன்னலின் வாயிலாக கடந்து செல்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்திலே நிலைத்து நிற்க நாம் அழைக்கப்படுகிறோம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. அப்படி என்றால் நல்ல போராட்டத்தை போராடுகின்ற பொழுது நான் ஆண்டவருக்கென்று சாட்சியாக வாழ்வேன், ஆண்டவருக்கென்று நிலைத்து நிற்பேன் என்று சொல்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு விசுவாசத்தை வர்த்திக்க செய்கிறார். அவ்விதமாக நாம் நல்ல போராட்டத்தை போராடுகின்ற பொழுது நித்திய ஜீவனை பற்றி கொள்கிறவர்களாக காணப்படுகிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போது என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நற்கிரியைகளை செய், நற்கிரியைகளை செய். ஆண்டவருக்கென்று நற்கிரியைகளை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது, பிரகாசிக்க கடவது. நற்கிரியைகளை கண்டு அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன? நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நற்கிரியைகளை செய். ஒருவேளை நமக்கு விரோதமான தீமையான காரியங்களை செய்திருக்கலாம், நமக்கு விரோதமாக நமக்கு துன்பங்களை கொடுக்கக்கூடிய அளவிலே பலவிதமான காரியங்களை செய்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது நற்கிரியைகளை செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். நமக்கு விரோதமாக தீமை செய்கின்ற பொழுது, நமக்கு விரோதமாக குற்றம் சாட்டுகின்ற பொழுது, நமக்கு விரோதமான அவதூறான காரியங்களை சொல்லுகின்ற பொழுது அந்த காரியங்களை நம்முடைய மனதில் வைத்து வேதனைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், அவர்களுக்காக நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நற்கிரியைகளை செய்யும்படியான ஒரு காரியத்தை விரும்புகிறார். அன்புக்குரியவர்களே, நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வேண்டும் என்றால், சாட்சியாக வாழ வேண்டும் என்றால், முதலாவதாக நாம் கடைபிடிக்க வேண்டிய காரியம் நல்ல போராட்டத்தை போராட நாம் அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது, நற்கிரியைகளை செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. மூன்றாவது, நற்குணங்களை அடையும்படி நாடு. நற்குணங்களை அடையும்படி நாடு. நல்ல போராட்டத்தை போராடு, நற்கிரியைகளை செய், அதே போல நற்குணங்களை அடையும்படி நீ நாட வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்கின்ற பொழுது நாம் அதிலே ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது அங்கு எலியா பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறான். அந்த சூழ்நிலையிலே அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியதை என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது. இரட்டிப்பான ஆவியின் வரம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி எலிசா எலியாவிடம் கேட்டான். நற்குணங்களை அடையும்படி நாடினான். ஒருவேளை தன்னுடைய குருவாக இருந்த அந்த எலியாவினுடைய வாழ்விலே காணப்பட்ட இந்த ஆவியின் வரங்கள் எனக்கு வேண்டும் என்று சொல்லி, அந்த குணங்களினால் நான் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்பினான். அவ்விதமாக அவன் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் விரும்புகின்ற காரியமும் அதுதான். நற்குணங்களை அடையும்படியாக நாட நாம் அழைக்கப்படுகிறோம். நற்குணங்களினால் நாம் நிரப்பப்படுகின்ற பொழுது நம்முடைய வாழ்விலே சொல்லப்பட்டபடியாக 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய் என்று சொல்லி தீமோத்தேயுவை குறித்து சொல்கிறார். என்னால் தீமோத்தேயுனுடைய வாழ்வு சாட்சி நிறைந்த ஒரு வாழ்வு. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். பாருங்கள், விசுவாசத்திலே அவனுடைய குடும்பம் நிலைத்திருந்தது என்று சொல்லி
அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சாட்சி கொடுப்பதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்விலே நித்திய ஜீவனை பற்றி கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக, முதலாவது நல்ல போராட்டத்தை போராட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நற்கிரிகளை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவது, நற்குணங்களை அடையும்படி அதை நாட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இவ்விதமாக நித்திய ஜீவனை பற்றி கொள்வதற்கு பலவிதமான போராட்டங்களை கடந்து வர வேண்டும், துன்பங்களை கடந்து வர வேண்டும். இந்த சூழ்நிலையிலே மாறாத ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். மாறாத ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து வழிநடத்துகின்ற ஆண்டவராக இருக்கிறார். அந்த அன்பின் ஆண்டவரை நாம் பற்றி கொள்கின்ற பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்விலே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம் என்ற உணர்வோடு கூட இந்த பாடலை பாடி ஆண்டுடைய கரத்திலே நம்மை அர்ப்பணம் செய்வோமா? பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே. துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே. கண் விழி போல் நான் காத்திடுவேன் என்றனரே. கண் விழி போல் நான் காத்திடுவேன் என்றனரே. முச்செடி போல பற்றிடுமே, மோசம் அடையாய் நீ முற்றிலுமே. முச்செடி போல பற்றிடுமே, மோசம் அடையாய் நீ முற்றிலுமே. ஏங்கிடாதே நீ நேசரதில் தோன்றுவாரே. ஏங்கிடாதே நீ நேசரதில் தோன்றுவாரே. சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடினும், வியாகுலம் என்னை நெருக்கிடினும். சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடினும், வியாகுலம் என்னை நெருக்கிடினும். நேசரேதம் இன்ப சத்தம் ஈந்திடுவாரா. நேசரேதம் இன்ப சத்தம் ஈந்திடுவார். மாயையான இந்த லோகமதில் மாய்ந்தளியும் இம்மாந்தரன்பு. மாயையான இந்த லோகமதில் மாய்ந்தளியும் இம்மாந்தரன்பு. நேற்றும் இன்றென்றும் மாறிடாரே மானேசரே. நேற்றும் இன்றென்றும் மாறிடாரே மானேசரே. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடு. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக
சத்தியமும் ஜீவனுமே தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சாட்சியாக வாழ்வதே சீசத்துவத்தின் அடையாளமாக இருக்கிறது. அப்படியென்றால் நித்திய ஜீவனை பற்றி பிடித்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கென்று நாம் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும், நற்கிரியைகளை செய்ய வேண்டும், நற்குணங்களை அடையும்படி நாட வேண்டும். அவ்விதமாக வாழும் பொழுது உற்சாகமாக ஆண்டுடைய கரத்திலே நம்மை இந்த வேளையில் நாம் அர்ப்பணித்திருக்கிறோம் என்பதை அறிந்தவர்களாக, ஆண்டவரே, நான் உமக்கென்று சாட்சியாக வாழுவேன், நான் உமக்கென்று எல்லா சூழ்நிலையிலும் சாட்சியாக நிற்பேன் என்று சொல்லி ஆண்டுடைய கரத்திலே நம்மை முழுமையாக அர்ப்பணித்தவர்களாக ஆண்டுடைய கரத்திலே அர்ப்பணம் செய்து நிறைவான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் தாமே நமக்கு அனுக்கிரகம் புரிவாராக. ஆமேன். திரியேக துதியை பாடுவோம். அர்ப்பணிப்பின் பாடலாக கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 193, கீதங்களும் கீர்த்தனைகளும் 479. ஆராதனை கீதங்கள் 193, கீதங்களும் கீர்த்தனைகளும் 497. பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். நாதனை துங்கமை வேடன் பொங்குனர் காதலுடன் துய தூதத்தொழும் செய்ய, நாதனை துங்கமை வேதனை பொங்குனர் காதலுடன் துய தூதத்தொழும் செய்ய பாதம் ஒன்றே வேண்டும். சீரும் புயலினால் வாரிதிப்போம் இடப்பாரில் நடந்தாற்போல் நீர்மேல் நடந்தவுன், சீரும் புயலினால் வாரிதிப்போம் இடப்பாரில் நடந்தாற்போல் நீர்மேல் நடந்த உன் பாதம் ஒன்றே வேண்டும். வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மாறி பூசி பணிந்த பொற், வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மாறி பூசி பணிந்த பொற்பாதம் ஒன்றே வேண்டும். போக்கிடமற்றையம் ஆக்கினையாவையும் நீக்கிடவே மரம் தூக்கி நடந்தனர். போக்கிடமற்றையம் ஆக்கினையாவையும் நீக்கிடவே மரம் தூக்கி நடந்தனர். பாதம் ஒன்றே வேண்டும்.
பிரசாதம் அருள் இயேசுநாதனே என்று முன் பாதமடைந்தவர் காதரவாய் பிரசாதம் அருள் இயேசுநாதனே என்று முன் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், பாதம் ஒன்றே வேண்டும். கிடவோம். துதிகளின் மத்தியிலே வாசம் எங்கள் தூயாதி தூயவரே, நீர் எங்களுக்கு தந்த இந்த மனமகிழ்ச்சியின் நாளுக்காக உம்மை நன்றியுடைய துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். உடைய பரிசுத்த ஆலயத்திலே நாங்கள் வந்து உம்மை ஆராதிக்க ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறீர். அதே போல ஆண்டவரே கர்த்தாவே, இந்த ஆராதனையை இணையதளத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் உடைய வாழ்விலும் என் ஆண்டவர் நிறைவான நன்மைகளை கர்த்தர் அருள் செய்யும்படியாய் உடைய சமூகத்திலே கெஞ்சுகிறோம் ஐயா. இந்த நாளிலும் ஆண்டவரே சாட்சியாக வாழ்வதே சீசத்துவம் என்ற தலைப்பின் கீழாக ஆண்டவரே வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பதற்கு ஆண்டவர் தந்த மேலான கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே நாங்கள் நல்ல போராட்டத்தை போராடவும், நற்கிரியைகளை செய்யவும், நற்குணங்களை அடையும்படி நாடவும், இந்த உலகத்திலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கென்று சாட்சியாக வாழ நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் என்பதை உணர்ந்து செயல்பட ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் உம்முடைய சமூகத்திலே கெஞ்சுகிறோம். கேட்ட வசனங்களை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் அப்பியாசிக்க, ஆண்டவரை அப்பியாசித்து உமக்கென்று சாட்சிகளாய் வாழ ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் கெஞ்சுகின்றோம். திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் பேர் பேராய் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களிலே தேவையான எல்லா விதமான இகபர நன்மைகளின் நிறைவாய் தாரும். எதிர்பார்த்திருக்கின்ற ஆசீர்வாதங்களால் நிரப்புவீராக. குறிப்பாக ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே, ஒரு தடைப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த தடைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி போடுவீராக. ஆண்டவரே, இந்த தடைகள் எல்லாம் மாற்றப்பட்டு ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆலயத்திலே வந்து ஆண்டவரே உற்சாகமாக உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது சேவிக்க ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும்படியாய் உம்முடைய சமூகத்திலே கெஞ்சுகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக எத்தனையோ மக்கள் ஆண்டவரே கர்த்தாவே அழிந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். என் ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் செய்யக்கூடிய அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, நீர் அதிசயங்களை செய்கிறவர். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த தொற்று வியாதியில் முற்றுமாய் கர்த்தர் மாற்றி போடும்படியாய் உம்முடைய சமூகத்திலே கெஞ்சுகிறோம் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே, எல்லா விதமான தளர்வுகளும் ஏற்படத்தக்கதான கிருபைகளை தாரும். மக்கள் ஆண்டவரே கர்த்தாவே மிகுந்த வேதனையோடு கூட தன்னுடைய பொருளாதார தேவையிலே ஆண்டவரே கர்த்தாவே மிகுந்த வேதனையோடு கூட இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. என் ஆண்டவர் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் உம்முடைய சமூகத்திலே கெஞ்சுகிறோம் ஐயா. வியாபாரம் செய்கின்றவர்களுக்காக, தொழில் செய்கின்றவர்களுக்காக மற்றும் வெளிநாடுகளில் இருக்கின்ற எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆங்காங்கே உடைய பிள்ளைகளை கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் கெஞ்சுகிறோம் ஐயா. நீதாமே உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே போதுமானவராய் பரிகாரம் நடத்தும்படியாய் கெஞ்சுகிறோம். படிக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வருகின்ற நாட்களிலே பள்ளிகள் கல்லூரிகள் திறக்கப்பட்டு ஆண்டவரே கர்த்தாவே உடைய பிள்ளைகள் தொடர்ந்து தங்களுடைய படிப்பிலே கவனம் செலுத்தத்தக்கதான கிருபைகளை தரும்படியாய் உடைய சமூகத்திலே கெஞ்சுகிறோம் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே, அரசாங்கம் ஆண்டவரே இதை தடுப்பதற்கென்று அநேக முயற்சிகள் எடுத்துக் கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஆனாலும் ஆண்டவரே கர்த்தாவே, நீர் இறங்கி எங்களுடைய பகுதியிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய், என்னுடைய நாட்டிலே பெரிய காரியங்களை செய்யும்படியாய் உடைய சமூகத்திலே கெஞ்சுகிறோம் ஐயா. உன்னதமான கர்த்தர் உனக்கு தாபரமாய் கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்ற வார்த்தையின்படியாக ஆண்டவரே எந்த விதமான வாதைகளும் அணுகாதபடி ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளை இரத்த கோட்டைகள் மூடி மறைத்து நீதாமே பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் கெஞ்சுகிறோம். ஒவ்வொரு நாள் வெளியே சென்று இரண்டு பொழுது பிரயாணங்கள் பயணங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவீராக. உடைய வாராத பிரசனம் தங்கி தாபரிக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களிலும் எல்லா விதமான தேவைகளை கர்த்தர் சந்தித்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சுகிறோம். பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமாக ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தொட்டு ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சுகிறோம். சகல விதமான நன்மையினாலும் நிரப்புவீராக. தொடர்ந்து மாறாத பிரசனம் உடைய பிள்ளைகள் குடும்பங்களில் தங்கி தாபரிக்கத்தக்கதான கிருபைகளை தாரும். எங்களுக்காக மரித்து உயிர்த்து பரலோகம் சென்று பிதாவினிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்ற இறைவன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக.
கீதமாக ஆராதனை கீதங்கள் 608, கீதங்களும் கீர்த்தனைகளும் 264. ஆராதனை கீதங்கள் 608, கீதங்களும் கீர்த்தனைகளும் 264. எங்கள் கண்மலை மீட்பெருமாய் கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் எப்பொழுதும் பிரதியாயிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமது ஆவியோடும் இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே போக கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். ஆமென். பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே. துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே. கண் விழி போல் நான் காத்திடுவேன் என்றனரே. கண் விழி போல் நான் காத்திடுவேன் என்றனரே.